அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் இரு சமூகத்தினரிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் அரசு பேருந்து மற்றும் போலீஸ் வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் நிலவுகிறது. தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த போலீசார் மோதலில் காவலர் உட்பட 17 பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ், என்ன நடந்தது? தற்போதைய சூழல் அங்கே எவ்வாறு உள்ளது? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா நேற்று மாலை தொடங்கி இரவு முடிவடைந்தது. தேரோட்ட திருவிழா முடிந்து வீடு திரும்பிய ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்குள்ள மற்றொரு தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் இந்த வாக்குவாதம் மோதலாக மாறி ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்களை மற்றொரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் அந்த தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் மற்றொரு தரப்பை சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்ற போது அந்த போது இளைஞர்கள் அடிவாளால் வெட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் 5க்கும் மேற்பட்ட காயமடைந்த நிலையில் இந்த தகவல் பரவியதால் அந்த பகுதியை ஒரு கலவர பூமியாக மாற தொடங்கியது. அதன் பின் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு வீடு மற்றும் இருசக்கர வாகனம் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் மேலும் பதட்டம் அதிகரித்தது. இருதரப்பை சேர்ந்தவர்களும் கற்களை வீசியும் கம்பு, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் அந்த பகுதிக்கு போலீசார் சென்று தடியடி நடத்தி மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வடகாடு அரசு மருத்துவமனை மற்றும் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த மோதலில் 15க்கும் மேற்பட்டோர் இருதரப்பை சேர்ந்தவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் இந்த மோதலில் ஒரு அரசு பேருந்து மற்றும் காவல்துறையின் சீப் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டது. உடனடியாக சம்பவத்திற்கு வந்த புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா மோதலில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்ததோடு கோயிலில் கூடியிருந்தவர்களையும் அங்கிருந்து விரட்டி அடித்தனர். அதனைத் தொடர்ந்து வடகாடு கிராமம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அங்கு மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்க புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தில் எரிக்கப்பட்ட வீடு அமைந்துள்ள பகுதியினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உள்ளிட்ட இரவு பார்வையிட்டனர். அப்போது ஒரு தரப்பு சேர்ந்த மக்கள் தங்கள் கோரிக்கையை எடுத்துக்கூறி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவருடன் வலியுறுத்தினர். அதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் ரகுபதி மற்றும் எஸ்பி அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவரிடம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சூழலில் பார்க்க வந்தனால வடகாடு கிராமமே முழுவதுமாக காவல்துறையின் கட்டுப்பாடுகளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுபோன்ற மேலும் ஒரு அசம்பாவிதம் இருப்பதாக வகையில் காவல்துறை வடகாடு கிராமத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.